தமிழகம் டைம்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளி நான் வெளியிடுற டேட் 11 ஏப்ரல். சுமார் 7 அல்லது 8 நாட்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 அல்லது 8 நாட்கள் இருக்கு. இப்போ சொல்கிறேன், இந்த 7-8 நாளில் பிஜேபி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடத்துல போட்டிடுறாங்களோ எனக்கு தெரியாது. அவங்க கூட்டணி கட்சி எல்லாம் சேர்த்து எத்தனை இடத்துல போட்டிடுறாங்கன்னு தெரியாது. இல்லை நேரடியாக எத்தனை இடத்துல போட்டிடுறாங்க. அண்ணாமலை இந்த பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வரைக்கும் உங்கள் வெற்றிக்கான அத்தனை தேர்தல் யுக்திகளும் கடந்த 5 வருடங்களாக என்னோடய சேனலில் நான் வெளியிட்டிருக்கேன். ஸ்ட்ராட்டஜி அது எந்த இடத்துல இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு ஒருவேளை பிஜேபிக்காரங்க பார்த்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. இல்லைன்னா நான் உறுதியாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. இது எல்லாரும் சொல்கிறது தானே, பெரும்பான்மையான திராவிட கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் சொல்கிறது தானே. நீங்கள் என்ன அதை புதுசாக சொல்ல வரீங்க அப்படின்னா, நான் இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன். இவர்கள் காது இருந்தும் கேட்க தயாரில்லாதவர்கள். ஒரு தேர்தலுக்குள்ள வியூகமோ ஒரு தலைவனுக்கு ஒரு மாநில தலைமைக்குரிய தலைமை பண்போ எதுவுமே இல்லாமல் இந்த மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி கொடுக்குறதும் பரபரப்பாக்கிறதும், அவர் ஒரு டேட்டா பேங்க், மத்திய அரசு டேட்டாஸ் பூரா வாங்கி வச்சிருக்கிறாரு. அதனால தான் அந்த செருக்கு தான் அவர் பத்திரிகையாளர் சந்திப்புலையும் கேள்வி கேட்டால் பதிலுக்கு அவங்கள கேள்வி கேட்டு ஒன்றும் தெரியாதவங்க அப்படின்னு ஆக்கிற முயற்சி பண்ணுறது. ஏன்னா ஒரு டேட்டா பேங்க், அவருக்கு ஒரே ஒரு வேலை தான், மத்திய அரசினுடைய எல்லா தரவுகளையும் வாங்கி வச்சுக்கணும். மத்திய அரசு ஏதாவது நீதிமன்றங்களில் இது பண்ண வாங்கி வச்சுக்கணும். இதுதான் இப்பவும் சொல்கிறேன். நான் 5 வருஷமாக என்னோட சேனலில் தனி ஒரு பிளேலிஸ்ட்டில், அந்த பிளேலிஸ்ட் பேரில் சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிங்க, தமிழ்நாடு அரசியலை குறித்து எழுதி, ஐயா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திமுகவோ அதிமுகவோ பெரிய உங்களுக்கு பலமான எதிரே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக்கலாக, சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்றதில்ல, ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் பிஜேபிக்காரங்க தேடி கண்டுபிடிங்க. இங்கே இந்த வீடியோ என்னோடய சேனலில் இருக்கிற தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு இருக்கிறது, அந்த வியூங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிங்க. நான் அதிலே சொல்லியிருப்பேன். இப்போ இல்லை, ஆரம்பத்திலேயே அண்ணாமலை தலைவர் ஆவதற்கு தகுதி இல்லாதவர், தலைமை பண்பு இல்லாதவர், தலைவரை தகுதியில் சொல்ல தலைமை பண்பற்றவர், அவருக்கு வியூகங்கள் அமைத்து தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இல்லை, வெறும் டேட்டாஸ் மட்டும் வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்புகளை உருவாக்கி அதில் கேட்குறவங்களை முட்டாளாக்குற மாதிரி பேசுகிற அந்த தந்திரங்கள் தான் அவர் தெரிஞ்சிருக்கலையே, மற்றபடி எந்த இதுவும் இல்லை. கூட்டம் கூடுது, அவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த கால தேர்தல் வரலாறு அறிந்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், கூட்டங்கள் கூடுவது என்பது வேறு, காசு பார்க்குறது என்பது. இதையும் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், என்னோடய பழைய வீடியோக்களில். ஸோ பிஜேபிக்காரங்க ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு கடைசி ஒரு 7 நாளைக்குள்ள நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என் சேனலில் இருக்கிற இவ்வளோ பேர் தொண்டர்கள் இருக்கீங்களே, என் சேனலில் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோலாம் பாருங்கள். ஒவ்வொரு வியூகங்களுக்கும் நான் பதில் இது பண்ணியிருப்பேன். இல்லைன்னா இப்போவே சொல்கிறேன், நீங்கள் இதை பார்க்காட்டியும் பிரச்சனை இல்லை, இப்போவே சொல்கிறேன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் யாரும் ஜெயிக்க போகிறதில்லை. இது ஏதோ சாபம் அந்த மாதிரிலாம் இல்லை, எந்த வியூகம் 1% கூட இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் தேடுங்க, பிஜேபி பற்றி ஏதாவது போட்டிருக்காரா, ஜெயிக்கிறதுக்கான யுக்திகள் போட்டிருக்காரா, திராவிட கட்சிகளை பற்றி என்ன போட்டிருக்காரான்னு பாருங்கள். பார்த்துட்டு முடிஞ்சால் ஜெயிச்சுக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.